பிக் பாஸ் காமன் மேன் ஷோ எபிசோடு 6ல் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, பிக் பாஸ் 9 பார்த்துருப்பீங்கள்ல, அதில் எல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டே கிடப்பாங்க. என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு நமக்கே ஒன்றுமே புரியலை. கடைசியில் விஜய் சேதுபதி சார் வந்து உங்களுக்கு புரியலை கத்தாதீங்க, விஷயத்தை பேசுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி ஷோ. ரொம்ப அதில் ஒன்றுமே இல்லைங்க. வெறும் சவுண்டு, கத்தல், ஆவுன்னு கத்துறது மட்டும்தான் இருந்துச்சு. இவங்களுக்கு ஜட்ஜுக்கு ஷோ நடத்த தெரியலையா, இல்லை வந்து இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு நேற்று கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இன்றைக்கி ப்ராமிஸாக ஒன்றுமே நல்லாவே இல்லைங்க. அதை பார்க்குற மாதிரிலாம் இல்லை. உட்காந்து ஒரு ஷோவை, அது விஜய் டிவியோட ஷோவை வந்து ஒரு 1 ஹவரு இல்லை 1/2 ஹவராவது நம்ம விடாமல் பார்ப்போம். அந்த மாதிரி எதுவுமே இதில் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. வெறும் சவுண்டு, கத்துற சத்தம் தான் கேட்டுச்சு. வேறு எதுவுமே கேட்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அதில் டாஸ்க்கு கிடையாது. நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து பேசுங்க, சண்டை போடுங்க, யார் உங்களுக்குள்ளே யார் தகுதி, என்ன இது என்ன எனக்கு புரியலை. நேற்று அப்படி பாதி இருந்துச்சு, பாதி டாஸ்க்கு கொடுத்தீங்க, ஓரளவு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து டாஸ்க்கே கிடையாதுங்க. யாருக்குமே டாஸ்க்கே கிடையாது. எல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுங்கள், குரங்கு வித்தை காமிக்கிறது, கும்புவாக இருந்தால் அதை 2 காட்டுங்க, என்ன இது ஒரு டாஸ்க்கு பண்ணுங்க, இவங்களோட அறிவை சோதிங்க, இல்லை இவங்களுக்கு திறமை இருக்கான்னு பாருங்கள். அது ஏன் இந்த இந்த எபிசோடில் 6ல் வந்து இருக்க மோசமாக தான் ஆகுதே தவிர, எபிசோடு வந்து ஒன்றுமே எதுவுமே இதில் இல்லை. காலி டப்பா மாதிரி இருந்துச்சு. இதை பார்க்கவே முடியலை, எங்களால் பார்க்க சகிக்கலை. எவ்வளோ தான் இதை சரி பார்ப்போம், பிக் பாஸ் காமன் ஷோவை பற்றி பேசுகிறோம், இதை பற்றி பார்ப்போம்னு நினச்சோம். ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்ராலஜி ஜோதிடர் வராரு, அவரை ஒரு மாதிரி கலாய்ச்சி அனுப்புனாங்க. நம்பிக்கைங்கிறது அவங்கவுங்களோட நம்பிக்கை, அவங்கவுங்களோட என்ன சொல்கிறது, அவங்கவுங்களோட இது பர்சனல் விஷயம். அதை வந்து ஒரு இடத்துல ஜோதிடம் எப்படி நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை. ஜோதிடரா அது ரிலேட்டடாக பேசுங்க. அது நம்பிக்கை அவரோடது. எனக்கு ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து உன்னோட சேர்க்கும்போது இரிட்டேட் ஆகுது. அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. இல்லை ஏதோ அவரை ஜோதிடராகவே இருக்கார், அவரோட இதை ப்ரூவ் பண்ண விடுங்க. நீங்கள் ஜட்ஜு நீங்களே கலாய்ச்சி அனுப்புகிறீங்க. அங்கே ஜட்ஜுக்கும் மரியாதை இல்லை, ஹோர்ஸுக்கும் மரியாதை இல்லை, அங்கே வந்த போட்டியாளர்களுக்கும் அது கிடையாது. எல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு தான் கிடக்குறாங்க. இங்கே வந்து என்னென்னா, யார் நல்லா ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு தான் இங்கே போட்டியான்னு எனக்கு தெரில. நேற்று ராஜு பண்ணார், இன்றைக்கி ஆரி பண்ணுறாரு. ஏன் இவங்களுக்குள்ளே மெச்சூரிட்டி கிடையாதா என்ன? ஒன்றுமே இல்லை. வெறும் காலி டப்பாமாக தான் இருந்துச்சு. சரி, நம்ம யார் நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் சொல்கிறதுல எதுவுமே கிடையாது. யார் கலந்துக்கிட்டாங்கன்னு மட்டும் பேசலாம். யார் செலக்ட் ஆனாங்க, யார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, யார் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்கன்னு மட்டும் இதில் நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஒவ்வொருத்தராக சொல்லி இவங்க இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, அவங்க இப்படி பேசுனாங்க, இந்த டாஸ்க் வச்சாங்கன்னு சொல்கிறதுல இதில் எதுவுமே கிடையாது. போஸ்ட் பண்ணுறதுல இது எதுவுமே கிடையாது. கலீல் பாஷா, ஷாமா 2 பேரும் செலக்ட் ஆகிட்டாங்க. ரியானா ராஜு, சுகுமாரன், பிரியங்கா வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. சுந்தரபாண்டியன், ராஜலக்ஷ்மி, சுப்பிரமணி, மாயா, நர்மதா 5 பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. இவ்வளோதான் இதில் நடந்திருக்கு. இது மேற்கொண்டு கொண்டு போகிறதுக்கு எண்ணமே இல்லை. பிக்பாஸ் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு வந்து பலருக்கு இருந்தாலும் அந்த வாய்ப்பு ஒரு சிலருக்கு தான் கிடைக்குது. அதனால் தயவுசெய்து இந்த பிக்பாஸ் நடத்துகிற காமன் மேன் ஷோ நடத்துகிற இது வந்து ரொம்ப பேருக்கு வாய்ப்பு. அவங்கவுங்களோட திறமையை காட்டி ஒரு நிலைமைக்கு வரணும்னு கனவுகளோடு தான் வர்றாங்க. அது அந்த ஷோ நடத்துகிறவங்களும் சரி, ஜட்ஜும் சரி, அது கொஞ்சம் தயவுசெய்து ரியாலிட்டி யோசிங்கன்னு. ஒருவேளை அவங்க எதாவது பெர்ஃபார்மன்ஸ் வர இவங்க எதாவது டாஸ்க் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம இது பண்ணி பேசி காட்டலான்ற மாதிரி வருவாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன திறமைன்னு கேளுங்க. அந்த திறமையில் சில கொஸ்டின் கேளுங்க. இப்படி மொட்டையாக நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கோங்க, பேசிக்கோங்க, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் செலக்டட் தர்றோன்றதை தயவுசெய்து அடுத்த நெக்ஸ்ட் எபிசோட்லையாவது நல்லபடியாக கொண்டு வாங்கன்னு தோணுது. இதில் ஒன்றுமே இல்லை மக்களே. நாளைக்கு எபிசோட் பார்த்துட்டு இதே டைமுக்கு வரலாம். பாய். இதை ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணோன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.